ஹலோ, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மதராசி கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹோம்மேட் சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துங்க. ஸோ இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைதா எடுத்துக்கிட்டு 2 கப் மைதா ஸோ நல்லா ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சிடுங்க. ஸோ நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நல்லா இதை நம்ம பிசைகிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லது. ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பரோட்டாவோட அந்த இது கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நான் பரோட்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு 1 ஹவர் அதை நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லது. ஸோ இது மாதிரி நான் இப்போ பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம 1 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த தட்டு, நம்ம வீட்டில் இருக்க தட்டு வச்சு இதில் அதை நம்ம பெருசு பண்ணிக்கிட்டோம். கையிலே நல்லா சாஃப்டாக பண்ணிக்கலாம். நல்லா அந்த தட்டு முழுக்க பெருசு பண்ணிட்டு இது மாதிரி கத்தி வச்சு ஸ்னைப் வச்சு நல்லா மெல்லிசாக கோடு போட்டுக்கலாம். ஸோ இது சாஃப்டாக வரும், அதே சமயம் நூலாக இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பரோட்டா நல்லா சாப் பண்ணது அப்படி நல்லா ரொட்டேட் பண்ணி நம்ம எப்படி பரோட்டா பண்ணுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு ஸோ நல்லா இது இந்த மாதிரி கையாலேயே அதை பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பரோட்டாவை ஒரு தவா வச்சு ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பரோட்டாவை எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். பரோட்டா இப்போ இந்த மாதிரி நம்ம எப்படி பரோட்டா பண்ணுமோ அது மாதிரி பண்ணிக்கிட்டு ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கணும் அந்த பரோட்டாவை. ஸோ துண்டாக கத்திரிக்கோலில் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இல்லை கத்தியில் கட் பண்ணிக்கலாம். இப்போ தவா எடுத்து 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஸோ வெங்காயம் ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கியூபிக் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதை அப்படியே நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அதோட பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி கேப்சிகம், குடமிளகா அதையும் நல்லா கியூபிக் ஸ்டைலில் கட் பண்ணி அதையும் இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணணும் அதான் நல்லது. நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நான் டர்மரிக் பவுட்ரு போட்டிருக்கேன், கரம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. இப்போ சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அதே மாதிரி டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இருக்கவங்க சோயா சாஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பரோட்டா பீசஸை இதில் போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். அதுதான் விஷயமே. ஸோ ஈஸியாக முடிஞ்சிடாது. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லது. நல்லா மிக்ஸ் ஆகும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. ஸோ கடைசியாக கறி லீவ்ஸ், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ ஒரு 10 கருவேப்பிலை போட்டோம்னா நல்லாயிருக்கும் அது. ஸோ அருமையான சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அந்த இது வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 நிமிஷம். ஸோ நல்லா இப்போ வதக்கி சூப்பராக ஹோம்மேட் சில்லி பரோட்டா. ஸோ நம்ம பார்த்து நல்லா ஹோட்டலில் இல்லாமல் நல்ல விதமாக செஞ்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கு. இவ்வளோதாங்க. இதுக்கு எதுக்கு ஹோட்டல்லாம், நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். கட்டாயமாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.